ட்ரீஸ்க்கு ரூட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா மவுண்டெயின்ஸ்க்கு ரூட்ஸ் இருக்குன்னு உங்க யாருக்காச்சும் தெரியுமா? சலாம் எவ்ரிஒன். மவுண்டெயின்ஸ்க்கு ரூட்ஸ் இருக்கும் அப்படிங்கிற இந்த விஷயத்த வந்து அல்லாஹ் வந்து 1400 இயர்ஸ்க்கு முன்னாடியே மென்ஷன் பண்ணியிருக்கான் அப்படின்னு நான் சொன்னா நீங்க நம்புவீங்களா? சுபஹானல்லாஹ். ஆனா அதுதான் உண்மையான ஒரு விஷயம். இது வந்து மவுண்டெயின்ஸ்க்கு ரூட்ஸ் இருக்கு அப்படிங்கிறது இப்போதான் ரீசெண்ட் டேஸ்ல வந்து இந்த ஜியாலஜிஸ்ட்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது வந்து எப்படின்னா அதோட நேம் என்ன சொல்றாங்கன்னா டெக்டானிக் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அல்லாஹ் வந்து குர்ஆன்ல என்ன மென்ஷன் பண்ணியிருக்கான்னா மவுண்டெயினோட ரூட்ஸ் வந்து ஒரு ஹூக் மாதிரி இருக்குமா. அந்த ஹூக் வந்து என்ன பண்ணா எர்த்தோட கோர் பார்ட்டை வந்து நல்லா ஹோல்டு பண்ணியிருக்கான். அப்படி ஹோல்ட் பண்ணியிருக்கிறதுனால அது வந்து மவுண்டெயின்ஸ் வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ராங்கரா வந்து தெரியுது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கான். இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா அல்லாஹ் இஸ் கிரேட்டஸ்ட் கிரியேட்டர்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஆனா எனக்கு இன்னும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா ஒரு 1400 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு டெக்னாலஜி இல்ல, ஒரு ஹியூமன்ஸால ப்ரெடிக்ட் பண்ற அளவுக்கு எதுவுமே இல்லாத அந்த ஒரு ஃபேஸ்ல எப்படி வந்து இதை வந்து கண்டுபிடிச்சிருக்க முடியும்? கண்டிப்பா இது வந்து கிரேட்டர் பவர் தான் நான் நம்புறேன். ஸோ இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.